ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து டெய்லி விலாகாக பார்க்குறோமே, ரொம்ப போர் அடிக்குமே, அதனால் இன்றைக்கி என்னோடய நர்சிங் ட்ராலியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி விலாக் இல்லை, இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் என்னோடய பேபிஸ் 2 பேரும் வந்து என்னை வந்து வேலை செய்ய விடாமல் தடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னா, இமை வந்து என் மேலே தான் தூங்கிட்டு இருந்தாள் ரொம்ப நேரத்துக்கு. கீழே வச்சாலும் ஏஞ்சிட்டா. அதனால் சரின்ட்டு அவளை ரொம்ப நேரத்துக்கு என் மேலேயே வச்சுட்டு நல்லா தூங்க வச்சுட்டேன். விலாகாக போட்டுட்ருக்கோமே, பார்க்குறவங்களுக்கும் மேபி போர் அடிக்க வாய்ப்பு இருக்கே, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சா திரும்பவும் இதுவும் விலாக் மாதிரி தான் வந்துட்டு போகுது. ஸோ இவளை வந்துட்டு என்கிட்ட நான் அந்த மாதிரி தூங்க வச்சுருந்தேன். அண்ட் சின்னவ வந்துட்டு மொழி வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருந்தா. ஸோ இமை வந்துட்டு என் மேலே தூங்கிட்டு இருந்தால, அவள் நல்லா தூங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவளை ஸ்வாடில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி ஸ்வாடில் வந்துட்டு 3 மாதம் முடிஞ்சிருச்சு, பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் டக்குன்னு வந்து அதுலேருந்து அவங்கள வந்துட்டு பழக்க முடியாதுல்ல ஸ்வாடில் இல்லாமல் தூங்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து ட்ரான்சிஷன் ஸ்வாடில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் இப்போலாம். அதாவது ஒரு கையை வந்துட்டு வெளியே விட்டுட்டு இன்னொரு கையை மட்டும் ஸ்வாடிலுக்குள்ளே ரேப் பண்ணி அவளை வந்து தூங்க வச்சிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு 5 நாள் பண்ணிவிட்டு அடுத்த 5 நாள் வந்துட்டு 2 கையும் வெளியே விட்டு தூங்க வைக்கணும். ஸோ இது வந்துட்டு நான் நெட்டில் பார்த்துருந்தேன். ஸோ அது மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் சீக்கிரம் ஸ்வாடில் பண்ணுறதை வந்துட்டு நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்களா, அதனால் என்னோடய நர்சிங் ட்ராலியில் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ வந்துட்டு நம்ம பார்ப்போம். இந்த ட்ராலி வந்து எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய பெட்டுக்கிட்டே நான் வந்துட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் சிலது இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடிக்கடி பெட்டை விட்டு எந்திச்சு வெளியே போய் நம்மளால் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப தேவைப்படுற சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ட்ராலிலேயே வந்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வீல்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கே வேணாலும் இதை வந்துட்டு நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ராலி வந்துட்டு நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது எனக்கு இந்த பர்பஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு மேலே இருக்க இந்த ரேக்கில் வந்து நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ ஹேண்ட் சானிடைசர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு மெயினாக டைப்பர்ஸ் இருக்குது. டைப்பர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். டைரெக்டாக அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்குமா, அதனால் ஈஸியாக வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்துட்டு இருக்குது. இது வந்து செபாமெட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு அந்த டைப்பர் வச்சுருக்கேன், அந்த ட்ரேலேயே வந்துட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வெட் வைப்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ பாப்பாவோட டைப்பர் சேஞ்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவோட பேபி லோஷன் பாடி லோஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து செட்டாஃபிலோட பாடி லோஷன். அப்புறம் எனக்கான பாடி லோஷனும் நான் வந்துட்டு இங்கே தான் வச்சுருக்கேன், பேராஷூட்டோடது. ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் சரி ஏதோ கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து கோகோனட் ஆயில் வச்சுருக்கேன், பேராஷூட்டோடது. அண்ட் மதர்ஸ் பாஷோட இந்த டம்மி ரோல் ஆன் வந்து வச்சுருக்கேன் கோலிக் பெயினுக்காக. இது வந்துட்டு கோலிக் பெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன், பட் ஏதோ ஒரு அளவுக்கு சுமாராக ஹெல்ப் பண்ணுது, அதனால் இது இருக்குது. அடுத்து பாப்பாவுக்கு பட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நெயில் ட்ரிம்மரும் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். பாப்பா 2 பேருக்கும் நான் வந்துட்டு 3 days ஒன்ஸ் ஒரு 2 days ஒன்ஸ் நான் வந்துட்டு நெயில்ஸ் ட்ரிம் பண்ணிடுவேன். ஏன்னா வந்துட்டு செம்ம பெருசாக அவங்களுக்கு வந்து சீக்கிரம் க்ரோ ஆகிடுது. அதை வச்சு அவங்க ஃபேஸ் எல்லாம் கீறிக்கிறாங்க. ஸோ அதனால் இது இங்கே இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். அடுத்து இந்த செகண்ட் ரேக்கில் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ பேட்சஸ் வந்து வச்சுருக்கேன். கொசு கடிக்கிறது வந்து அதிகமாக இருக்குது இந்த வீட்டில், அதனால் இது வந்து வச்சுருக்கோம் பாப்பாக்காக. அடுத்து எனக்கு தேவையான என்னோடய விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம் டேப்லெட், அப்புறம் நான் லாக்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற என்னோடய சப்ளிமெண்ட், அதெல்லாம் வந்துட்டு இந்த குட்டி பேக்குள்ளே போட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுருக்கேன். ஆனால் ரெகுலராக வந்துட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய நாள் நான் வந்துட்டு மறந்து போயிடுறேன். அண்ட் என்னோடய அயன் டானிக்கும் நான் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்களா, அதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்குது. அப்புறம் ரூட் அண்ட் சாயிலோட இந்த பாடி லோஷன், இது வந்துட்டு இப்போ புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு இது. ஸோ இதுவும் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். அடுத்து செட்டாஃபிலோட பாடி ஆயிலும் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம், இந்த ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் இங்கே இருக்குதுன்னு தான் பேர், ஆனால் இதையும் வந்துட்டு நான் பெருசாக யூஸ் பண்ணுறதே வந்து மறந்து போயிடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பாப்பாவோட இந்த மருந்து டப்பா வந்து இருக்குது. இதில் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரேக்கில் இருக்கா. அடுத்த ரேக்கில் வந்துட்டு என்னோடய பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு இருக்குது. என்கிட்ட வந்துட்டு வேரபிள் பம்பும் இருக்குது, எலக்ட்ரிக் பம்பும் இருக்குது, மேனுவல் பம்பும் இருக்குது. ஸோ 3மே என்னோடய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பம்போட மோட்டர் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி ஸ்டெர்லைசரில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் வந்து இங்கே இல்லை அது இப்போ.
ஸோ இந்த ரேக் வந்துட்டு என்னோடய பிரெஸ்ட் பம்ப் வந்து வச்சுக்கிறதுக்காக இருக்குது. அண்ட் கடைசி ரேக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரேராக யூஸ் பண்ணுற சில திங்ஸும் ரீஸ்டாக் பண்ண சில திங்ஸும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கோலிக் ட்ராப்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் எங்களால் வந்துட்டு மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா பாப்பா 2 பேருக்குமே வந்துட்டு கோலிக் பெயின் வந்து வரும். இந்த ட்ராப்ஸ் இல்லாமல் எங்களால் சமாளிக்கவே முடியாது. அதனால இது ரீஸ்டாக்லேயே வந்துட்டு இருக்குது. அடுத்து பாப்பாவோட வெட் வைப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெட் வைப்ஸ் வந்து சும்மா மற்ற திங்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த நோஸ் க்ளீனர் இது வந்து நான் ஓப்பனே பண்ணல. சரி இன்கேஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் பாப்பாவோட நோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணேன்னா எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் மேபி நான் சொல்கிறேன். அடுத்து தெர்மாமீட்டர். கண்டிப்பாக பாப்பா இருக்கிற வீட்டில் வந்து தெர்மாமீட்டர் இருக்கணும். பிகாஸ் ஃபீவர் வரலாம் சான்சஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்காக இது வந்துட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ட்ராலியில் இருக்குது. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி என் 2 பாப்பா வந்து ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ட்ராலியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிட்டேன். கரெக்டாக வந்துட்டு ட்ராலியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இமை திரும்பவும் ஏஞ்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு காஃபி வந்து குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி நிறைய பேர் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பட் இது வந்துட்டு என்னால் நிறுத்த முடியல. எப்போனா வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு குடிச்சிட்ருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா 2 நாளுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.